வாழ்க வளமுடன். நாம் இருக்கும் இடத்திற்கு கொஞ்ச தூரத்தில் பாபாவுக்கு ஒரு ஆலயம் கட்டினார்கள். முடித்த பிறகு கோவிலில் அழைப்பு எல்லோருக்கும் கொடுத்தார்கள். பாபாவை பார்த்து வணங்கிவிட்டு வரலாம் என்று போனோம். அந்த இடம் எல்லோரையும் கவர்ந்தது. திரும்ப திரும்ப அந்த கோவிலுக்கு போய் வரவேண்டும் என்ற எண்ணம் நினைத்தது. 10 மணிக்கு சென்றால் 12 மணிக்கு ஆராத்தி தொடங்குவார்கள். அதுவரையில் சும்மா உட்கார்ந்தே இருக்க வேண்டும். சிலர் வீட்டுக்கதை பேசி, குழந்தைகள் சத்தம், இப்படி பலவிதமாக சத்தமாக இருக்கும். கோவிலில் ஆராத்தியின் போது எல்லோரும் சேர்ந்து பாடி நேரம் ஓடுவது தெரியாது. பாப்பாவை பார்க்க பார்க்க எனக்கும் பக்தியில் 2 பாடல் எழுதினேன். கோவில் நிர்வாகியிடம் பாட்டை காண்பித்து, யாராவது இந்த பாடலை பாடச் சொல்லுங்கள், அமைதியாக இருக்கும் கோவிலில் சத்தம் இல்லாமல் பாட்டு சத்தம் மட்டும் கேட்கும் என்று சொன்னேன். அதுவும் நல்லதுதான், நீங்கள் எழுதிக்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்களே பாடி காட்டினால் அதை பார்த்து எல்லோரும் பாடுவார்கள் என்று சொன்னார்கள். நானும் பாடி எல்லோரையும் பாட வைத்தேன். பாபாவின் அருளால் 30 பாடல் எழுதினேன். புக் போடலை. அப்போதைக்கு நேரம் இல்லாததால் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுத்தோம். ஒரு நாள் எனக்கு மனசு சரியில்லை. கோயில் அம்மாவிடம் சொன்னேன். அழுதும் விட்டேன். அவர்கள் புக் ஒன்று பாபாவிடம் எடுத்து வந்து, இதில் ஒரு நம்பர் தொடுங்கள் என்றதும் நான் 5ஆம் நம்பர் தொட்டேன். உங்களுக்கு இரவு 8 மணிக்குள் ஒரு நற்செய்தி வரும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு சிவபெருமான் தினம் காட்சி தருவார் என்றும் சொன்னார்கள். அது மாதிரியே நல்ல செய்தியும் வந்தது. வாழ்க வளமுடன். அடுத்த சந்திப்பில்